அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 50. மழை பெய்வதை தடுக்கும் மூவர் என்று நல்லாதனார் சொல்றார். கொல் பொருள் வெகி குடி அலைக்கும் வேந்தனும் உள் பொருள் சொல்லா சலமொழி மாந்தரும் இல் இருந்து எல்லை கடப்பாழும் இம்மூவர் அல்லே மழை அறுக்கும் கோள். மக்களின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அதனை பிடுங்கி மக்களை அலைக்கழிக்கும் அரசு, மனத்தில் ஒன்றை நினைத்து வாயில் வேறொன்றை பேசும் வஞ்சக மனிதர், குடும்ப எல்லை கடந்து செல்லும் மகளிர், இம்மூவரும் மழை பெய்வதை தடுக்க காரணங்கள். இந்த செய்யுள் கோள் என்றும் அறுக்கும் என்றும் சொல்கிறார். அறுத்தல் அல்ல, அறுக்கும் என்று சொல்கிறார். கோள் என்றால் காரணங்கள், அறுக்கும் என்றால் தடுக்கும். மழை பெய்வதை யாராவது தடுக்க முடியுங்களா? வருண பகவான் போய் முறையிட்டு, பகவானே இந்த நாட்டில் நீ மழை பெய்யாம இரு, எதிர்கட்சி ஆளுது அப்படின்னு போய் பஞ்சம் வரட்டும், வறட்சி வரட்டும், அடுத்த தேர்தலில் அந்த கட்சி தோத்து போட்டோம் அப்படின்னு போய் யாராவது போய் எதிர்கட்சியினர் போய் வருண பகவான்கிட்ட முறையிட முடியுமா? அவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா மழைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒரு ஊர்ல ஒரு நிலம் இருந்தா போதும்பா, அந்த ஊர்ல மழை நல்லா பெய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பல ஊர்கள்ல மழை பெய்யாததுக்கு உங்களுக்கே காரணம் தெரியும். ஒரு நல்லவன் கூட இல்ல, அதான் உண்மை. சேலத்துல மழை பெய்யுதுங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ மழை பெய்யறதுக்கு நல்லவனா இருந்தா போதுன்னு சொன்ன வள்ளுவருக்கு கூட இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி நம்ம நல்லாதனார் சொல்றாரு. நீ நல்லவர் இருந்தா மழை பெய்யுன்னு சொன்னாயே வள்ளுவரே, அப்ப கெட்டவர் யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. கெட்டவர் இருந்தா மழை பெய்யாதுதான பொருள். கெட்டோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு யாருக்கும் பெய்யாது மழை என்று அப்படிதான் நீ சொல்லிருக்கணும், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த கெட்டவர்கள் யாருன்னு நீ சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு நல்லாதனார் கேள்வி கேட்டு 3 பேர்த்தை இவர் கண்டுபிடிக்கிறார், தேடி கண்டுபிடிக்கிறார். அதுல முதல் யாருன்னா கொல்பொருள் வெகி குடி அலைக்கும் வேந்தன். மக்கள்லாம் கொஞ்சம் சம்பாதிச்சதோ காசு வச்சிருக்காங்க, அதெல்லாம் புடுங்கிக்கணும். ஒன்னு நேரடி வரியாகவோ அல்லது மறைமுக வருவாயாகவோ. இந்த மறைமுக வருவாய்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி ஃபண்டு, ஊழல், லஞ்சம் இப்படி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, நினைவுக்கு வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மறைமுக வருவாய், நேரடி வரி, மறைமுக வருவாய், இது ரெண்டையும் புடுங்கி மக்களை போட்டு அலக்கழிக்கிறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட அரசாங்கம், அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்தா அங்க மழை பெய்யாது. அதுக்கு எடுத்துடுறாங்க. அதை தடுக்கக்கூடிய ஒரு காரணத்தில் இவர் ஒண்ணு, அந்த அரசாங்கம் ஒண்ணு. அரசாங்கம்னா யாருங்க? முதலமைச்சர், அமைச்சர், அதிகாரிகள், அப்படிதான். பிரதம அமைச்சர் சேர்த்திக்கலாம், அப்படிதான். 2வது, மனத்தில் ஒன்றை நினைத்து வாயில் வேறொன்றை பேசும் வஞ்சக மனிதர். உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசும் மனிதர் உறவு களவாமை வேண்டும் சொல்லிட்டு வரலாறு பாடினார். உறவு கொள்ளாமை வேண்டும் சொல்லல. ஏன் களவாமை வேண்டும்? நம்மள அறியாமே கலந்துருவாங்க இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்கள். எப்படி தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்கிறார்களோ அந்த மாதிரி கலந்துருவாங்க. அதனால இந்த மனிதர்கள் உங்களோட கலந்தால், ராஜினாமா சொல்றவங்களை சொல்லுங்க, இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் உறவுகளாகவோ நட்புகளாகவோ கலந்தால் அல்லது சமுதாயத்தில் இருந்தால் மழை பெய்வதை தடுக்கும் 2வது காரணங்கள் அவர்தான். இப்ப புரியுதா ஏன் பல ஊர்ல மழை பெய்யுறது இல்லைன்னு? ஆனா சேலத்துல பெய்யுதுங்க. அடுத்து 3வது, இல் இருந்து எல்லை கடப்பாள். கண்ணதாசன் அருமையா சொல்லியிருப்பார் 2 வரியில ராமாயணத்தை. கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, படாபட் என்று சொல்லியிருப்பார். ஒரு ஜாலியான பாட்டுல என்ன ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த பாட்டு கேள்வி பாருங்க. அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம், அற்புதமான பாடல். அதுல சொல்லியிருப்பார், சீதைக்கு கோடு போட்டு நிக்க சொல்லி தாண்டி போனாங்க இல்லையா, அவங்க பொய்மான பார்த்து போனாங்க, ஆனா அவங்க கற்பு கரசி. நம்ம உலகத்துல, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல பல வீடுகளில் எல்லை கடந்து மக்கள் செல்கிறார்கள், பெண் மக்கள் செல்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு, அது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இப்பெல்லாம் எதனால கொலை நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். மனைவியும் இன்னொருவரும் சேர்ந்து கணவனை கொலை பண்ணிடுறாங்க, கணவனும் இன்னொருத்தையும் சேர்ந்து மனைவியை கொலை பண்ணிடுறாங்க. அது கல்யாணமே பண்ணாம இருக்கலாம். இப்படி நடந்தால் எப்படிங்க மழை பெய்யும்? நாட்டில் அநியாயம், அக்குறுமம் எல்லாம் அதிகமாயிடுச்சு. அதனால மழை பெய்ய மாட்டேங்குது நம்ம சொல்றோம் இல்லையா?
அதை தாங்க நல்லாதனார் எடுத்து அழகா 3 விடயங்களா சொல்றாரு. என்னென்ன விடயங்கள் அது? கொள்பொருள் வெகி கொடியலைக்கும் வேந்தனும் உள்பொருள் சொல்லா சலமொழி மாந்தரும் இருந்து எல்லை இடப்பாடும் இம்மூவர் அல்லே மழை அறுக்கும் கோள். நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியன் தலைவர் கள்ளக்குறிச்சி. அதோட 20 நன்றி டாக்டர் செல்வரங்கம். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.